ராஜ நர்த்தகி. இறுதி அத்தியாயம் 12. காந்தலூர் சாலை இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் சோழனின் கடற்படையும் மறுபக்கம் தரைப்படையும் நிகழ்த்திய இருமுனை தாக்குதலில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மரக்கலன்கள் பலவும் கொண்ட சேரனின் அந்த அழகிய கடற்கரை பட்டினம் தீக்கிரையாகி பாழ்பட்டிருந்தது. எங்கேயும் அதிக தாமதமின்றி வெற்றியை தவிர வேறொன்றும் அறியாமல் திட்டமிட்ட காலக்கெடுக்கலில் மாறுதல் ஏதும் இல்லாமல் முன்னேறி வந்திருந்த அருள்மொழிவர்மனுக்கு ஒரே கவலை சிவலோகநாதனை விடுவிப்பதில் கம்பன் மணியன் வெற்றி பெற வேண்டுமே என்பதுதான். அது மட்டும் நிறைவேறாது போனால் இந்த படையெடுப்பே பயனற்றதாகும் அல்லவா? அதற்காக தனது பாசறையிலேயே ஒரு பிரிவில் சிவபூஜை நடத்தி பிரார்த்தித்துவிட்டு திரை விலக்கி வெளிப்பட்டவன் பூசணைக்கு உடனடி பலன் கிட்டியது போல கம்பன் மணியன் தனக்காக காத்திருப்பதை கண்டு வியந்தான். மன்னரை பணிவுடன் வணங்கி எழ முற்பட்டான் கம்பன் மணியன். அதற்குள் பொறுமையை இழந்தவனாய், கம்பன் மணியா, செய்தி என்ன? அதை சொல் முதலில் என்று கட்டளையிட்டான் அருள்மொழி. மரகத தேவர் அருளாலும் தங்கள் ஆசியாலும் காரியம் வெற்றிகரமாக முடிந்தது பிரபு. ஆனால் அம்முயற்சியில் என் உயிருக்கு உயிரான தோழர்கள் 6 பேரை காவு கொடுத்து விட்டேன் என்று கலங்கினான் கம்பன் மணியன். அவன் தோள்களை தட்டி ஆறுதல் அளித்தான் அருள்மொழி. மணியா, உன் மனநிலை எனக்கு புரிகிறது. 6 குடும்பங்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் பொறுப்பை உனக்கே அளிக்கிறேன். நமது அவை புலவர்கள் அவர்கள் வீரத்தை பாடுவார்கள். அவர்களின் வீர கதையை குரவை கூத்தாக்கி சோழ நாடெங்கும் அரங்கேற்றி அவர்கள் இரவா புகழ்பெற செய்வோம். அவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் 6000 பொற்களஞ்சுகளை வழங்குவோம். அந்த 6 வீரம் மேலும் 60,000 வீரர்களை உருவாக்கட்டும் என்றான். கண்களிலிருந்து நீரையும் இதயத்திலிருந்து துயரையும் துடைக்க முயன்றவாறே கம்பன் மணியன் கூறினான். பிரபு, உதகை கோட்டையிலிருந்து சிறை மீட்கப்பட்ட சிவலோகநாதன் விசித்திரமாக நடந்து கொள்கிறான். தன்னை கொன்று விடுமாறும் அல்லது தற்கொலைக்கு உதவியாக ஒரு குத்தீட்டியோ விஷமோ தருமாறும் கெஞ்சி கொண்டிருக்கிறான். ஒருவேளை சிறைச்சாலையில் அவன் அனுபவித்த சித்திரவதை காரணமாக சித்தம் கலங்கிவிட்டிருக்குமோ என்று கூட தோன்றுகிறது எனக்கு. சிறைவாசம் மட்டுமின்றி சித்திரவதைகளையும் அனுபவித்து அவன் உடலும் உள்ளமும் மிகவும் நைந்து விட்டிருக்கின்றன. எங்கே அவன் என்று கேட்டுக்கொண்டே மகிழ்ச்சியும் கவலையும் போட்டியிட்டு பொங்க கம்பன் மணியன் பின்தொடர மருத்துவ பாசறைக்கு சென்றான் அருள்மொழிவர்மன். அப்பாசறையில் போரில் அடிபட்டு வேதனையில் துடித்து கொண்டிருந்த பல வீரர்களுக்கும் அன்பு மொழியும் ஆறுதல் வார்த்தைகளும் கூறியபடியே லேசான பரபரப்பு எட்டி பார்க்க சிவலோகநாதனை சென்றடைந்தான் அருள்மொழி. மன்னரை பார்த்ததும் பொலபொலவென்று கண்ணீர் உகுத்து கதறினான் சிவலோகநாதன். அரசே, தாங்கள் அளித்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றாத இந்த பெரும் பாவிக்கு உரிய தண்டனை கொடுங்கள் என்று புலம்பினான். மன்னன் நெற்றியில் சிந்தனை ரேகைகள் படர்ந்தன. மருத்துவரே, இவன் மனநிலை சரியில்லை. இவனுக்கு தனி பாசறை ஒதுக்குங்கள், அங்கு வந்து காண்பேன் என்றான். அவ்வாறே சிவலோகநாதன் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னர் கம்பன் மணியனை மட்டும் உடன் வைத்துக்கொண்டு அவனை விசாரித்தான் அருள்மொழி. ஆறுதலும் கூறினான். கவலை வேண்டாம் சிவலோகநாதா. சேரன் உனக்கு இழைத்த அநீதிக்கு பழி வாங்கியாகி விட்டது. உன்னை சிறை வைத்திருந்த உதகையையும் இனி தாக்கி மண்ணோடு மண்ணாக்குவேன் என்று வீரம் பேசினான். பிரபு, இத்தனை அன்புக்கும் நான் தகுதி வாய்ந்தவன் அல்ல என்பதுதான் என் குறை என்று அழுதான் சிவலோகநாதன். என் சொல்வேன்? வண்டார் குழலியின் கயல் விழிகளில் மயங்கி மோசம் போனேன். நல்லெண்ண தூதுவனாக வந்தவன் ஒற்றன் என பெயர் பெற்றேன் என்று தொடங்கி நடந்தவனவற்றையெல்லாம் மெல்ல மெல்ல கண்ணீர் பெருக்கினூடே விம்மல் விசும்பல்களுக்கு இடையில் கூறி முடித்தான். கடைசியில் உங்களை சேர நாட்டின் மீது படையெடுக்க செய்வதுதான் அவள் என்னை ஒற்றனாக்கி சிறைப்படுத்தியதற்கு உள்நோக்கமாக இருக்க வேண்டும் என இப்போது உணர்கிறேன் பிரபு என்றான். இதையெல்லாம் கேட்டு வந்த கம்பன் மணியன் தன் அனுபவங்களையும் மன்னருக்கு எடுத்துரைத்து இறுதியில் எனக்கு உதவுவது போலும் நடந்து கொண்டு அதே நேரத்தில் சிவலோகநாதனை புலிக்கு இரையாக்கிவிடவும் முயன்ற வண்டார் குழலியின் நடத்தைக்கு காரணம் இப்போது புரிகிறது என்றான். சோழன் வென்றால் சிவலோகநாதனை சிறை மீட்க மனப்பூர்வமாக உதவினேன். ஆனால் கணக்கு பிசகிவிட்டது. எந்த கொட்டடியில் அவன் இருக்கிறான் என்பதில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது எனலாம். சேரன் போரில் ஒருவேளை வென்றுவிட்டால் சிவலோகநாதனை சோழர்கள் மீட்பு படையை ஏவி சிறை மீட்க முயன்றனர். அவர்கள் முயற்சியை நான் தான் முறியடித்தேன் என்று பெருமையாக கூறிக்கொள்ளலாம். இரு தரப்பிலும் நற்பெயர் எடுத்து அதே நேரத்தில் சிவலோகநாதன் ஒற்றன் என கருதப்பட தான் தான் காரணம் என்ற ரகசியமும் வெளிப்படாமல் காக்கலாம். ஆதியோடு அந்தமாக அனைத்தையும் தெரிந்து கொண்ட அருள்மொழிவர்மன், ஆகா, அவள் வஞ்சம் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாள் என்று நிறுத்தினான். நான் ஏமாந்தவனாகிவிட்டிருப்பேன். சிவலோகநாதனுக்கு பதில் எவனையோ விடுவித்து அழைத்து வந்திருப்பேன். எவ்வளவு அவமானம்! அவமானம் உனக்கு மட்டுமா என்று கர்ஜித்தான் அருள்மொழி.
எனக்கும் சோழ நாட்டுக்கும் எப்பேற்பட்ட ஏமாற்றம்! நினைக்க நினைக்க அருள்மொழிக்கு கோபம் கொந்தளித்தது. சி! ஒரு நாட்டியக்காரி, ராஜ நர்த்தகி, பேரழகி எத்துணை பெரிய சூழ்ச்சியில் ஈடுபட்டு சேரமானை முட்டாளாக்கி அநீதி இழைக்க செய்துவிட்டாள். அதனால் அமைதி காத்து அறப்பணிகளிலும் கலைப்பணிகளிலும் ஈடுபட நினைத்த நானும் அல்லவா படையெடுக்க நேர்ந்துவிட்டது. சேரன்பால் பழி தீர்த்து கொள்ள என்னை கருவியாக்கி மாபெரும் வெற்றியும் பெற்றுவிட்டாளே. அவள் மடிந்தாள் என்றாலும் அவள் லட்சியம் ஈடேறிவிட்டதே. இத்தகைய துரோகியை இனம் கண்டு கொள்ளாமல் தன் அரசவையிலேயே இடம் அளித்து அவளால் வஞ்சிக்கப்பட்டு பெரும் போருக்கும் வழிவகுத்துவிட்ட சேரன்பால் ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பொங்கியது அருள்மொழிக்கு. அந்த ஆவேச வெறியில் அவன் சிவலோகநாதன் சிறைப்பட்டிருந்த உதகையை மட்டுமல்ல, மற்றொரு கடற்கரை பட்டினமாம் விழிஞத்தையும் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி அழித்தான். வெற்றி திருவை மணந்து சேர நாட்டில் தங்கியிருந்த போது தான் பிறந்த சதய நாள் விழாவையும் கொண்டாடினான். ஆண்டுதோறும் அதை கொண்டாடவும் உத்தரவிட்டான். பின்னர் பொன்னும் மணியும் பவளமும் முத்தும் களிரும் சந்தனமும் வேறு பலவும் பெருமளவில் வெற்றி பரிசாக பெற்று திரும்பினான். சோழ நாடு திரும்புகையில் வீரபாண்டியன் எதிர்பட்டான். வணங்கி கூறினான், என் கோரிக்கையை மறக்க மாட்டேன் என்றீர்கள் என்று. மறக்கவில்லை வீரபாண்டியரே என்றான் அருள்மொழி. அமரபுஜங்கரிடமிருந்து நான் போரிட்டு பெற்ற இந்த பாண்டிய பேரரசை வாக்களித்தபடி உமக்கே அளிக்கிறேன். ஆனால் அதனை மீண்டும் யுத்தம் செய்து நானே பறித்து கொள்ளவும் போகிறேன். தனது ஒரு சொந்த பழி தீர்ப்புக்காக வஞ்சனை புரிந்த ஒருத்தியின் சாகசத்தில் மயங்கி இரு பேரரசர்களை மோதவிட்டு இடையில் ஆதாயம் காண நினைத்த நீர் மன்னராக இருக்கவே தகுதியற்றவர். எங்கே உமது படைபலம்? அதற்கு ஏற்ப என் சேனையையும் குறைத்து கொண்டு உம்முடன் பொருதுகிறேன். அல்லது நாம் இருவர் மட்டுமே கை கலக்கலாம். என்னுடன் நேருக்கு நேர் சண்டையிட்டு பாண்டிய நாட்டை காத்து கொள்ளுங்கள். வாளா, வில்லா, வேலா அல்லது வெறுங்கையா, எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? வீரபாண்டியனுக்கு வேறு வழி இல்லாது போய்விட்டது. நேருக்கு நேர் நிற்க துணிவில்லாத கோழையாகி தன் படை பலத்தை உணர்த்தினான். அதற்கு சம பலத்துடன் மட்டுமே முன்னேறி ஏனையோரை ஒதுங்கி இருக்க செய்தான் அருள்மொழி. நிகழ்ந்த யுத்தத்தில் பாண்டிய படை நிர்மூலமாகியது. அமரபுஜங்கனை மட்டுமின்றி அவனுக்கு போட்டியாக பாண்டிய நாட்டின் மீது உரிமை கொண்டாடிய வீரபாண்டியனையும் வென்றதால் செழியரை தேசுகொள் கோவி ராசகேசரி வர்மன் ஆனான் அருள்மொழி. தஞ்சை திரும்பிய போது சேரனையும் பாண்டியனையும் ஒரு சேர வென்ற சோழன் என்ற அளவில் மும்முடி சோழரே வருக என்று தம்பியை வரவேற்றாள் குந்தவை. அரசர்க்கு அரசன் என்று பொருள்பட ராஜராஜனே வருக என்றால் பட்ட மகிழ்ச்சி வானவன் மாதேவி. பிரபு, என் காதலன் எங்கே என்று வினவினாள் உதயபானு. மீட்டு வந்தேன் நங்காய், ஆனால் அவன் தவறிழைத்திருக்கிறான். ராஜ நீதிப்படி அவனுக்கு நான் தண்டனை வழங்க வேண்டியவனாக உள்ளேன் என்றான் ராஜராஜன். சிறையில் நீ அவனை சந்திக்கலாம். சந்திப்பதென்ன? உன் காதல் உறுதியானதாக இருந்தால் சிறைச்சாலையிலேயே அவனை திருமணம் கூட செய்து கொள்ளலாம். ஆனால் சேர்ந்து வாழ முடியாது. என்ன தம்பி இது என்று கலக்கத்துடன் வினவினாள் குந்தவை பிராட்டி. நடந்ததையெல்லாம் அறிய வேண்டியவர்களுக்கு மட்டும் விவரித்தான் அருள்மொழி. நான் அஞ்ச மாட்டேன் அக்கா, எங்கள் திருமணம் சிறைச்சாலையிலேயே நடக்கட்டும் என்றாள் உதயபானு. சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரிந்து வாழ்ந்தாலும் என் கணவர் அவரே. அவர் எனக்கு துரோகம் இழைத்திருக்கலாம், ஆனால் சோழ நாட்டுக்கு துரோகம் எண்ணி இருக்கவே மாட்டார். தவறுவது மனித இயல்பு, திருந்துவது தெய்வ இயல்பு. என் காதலரின் கண்ணீர் அவரை தெய்வமாக்குகிறது அக்கா. அப்படியானால் சரி, திருமணத்துக்கு நாள் குறிக்கலாம் என்றான் ராஜராஜன். திருமணம் அடக்கமாக அமைதியாக நடந்தது. துயரமும் மகிழ்ச்சியும் வியப்பும் நெகிழ்ச்சியும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட கூடியிருந்தவர்கள் உறுதியாய் நின்ற அந்த விசித்திரமான இளம் தம்பதிக்கு ஆசி நல்கினர். தம்பி, ஏதோ திருமண பரிசு அளிக்கப் போவதாக சொன்னாயே என்று நினைவூட்டினாள் குந்தவை. ஆம் அக்கா, இதோ உன் கரத்தினாலேயே இதனை மணமகனிடம் கொடு என்றான் அருள்மொழிவர்மன். ராஜமுத்திரையுடன் கூடிய நறுக்கோலையை சிவலோகநாதனிடம் அளித்தாள் குந்தவை. உறக்கப்படி சிவா என்றாள். பிரித்து படித்தான் அவன். செய்த தவறுக்கு உரிய தண்டனையை சேர நாட்டிலேயே சிறைவாசமாகவும் சித்திரவதையாகவும் ஏற்கனவே போதிய அளவு அடைந்து மனம் வருந்தி திருந்திவிட்ட சிவலோகநாதனுக்கு இன்று முதல் பூரண மன்னிப்பு. இதுவே ராஜராஜன் அவனுக்கு வழங்கும் திருமண பரிசு. ஆனந்த கண்ணீர் பெருக தன் கால்களில் விழுந்து வணங்கிய இளம் தம்பதிக்கு மனப்பூர்வமான ஆசிகளை நல்கினான் மும்முடி சோழன். ராஜ நர்த்தகி இனிதே நிறைவடைந்தது.